தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. யார் இந்த மார்க்கெட் முரளி? இந்த எஸ் ஜெயக்குமார் எரித்து கொலை அந்த கேஸில் ஒரு 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்கிறாங்க. அந்த 40 பேரில் அப்போது இருந்த ரவுடிகள் வெள்ளை ரவி, பர்மா சீனு, கொடுக்கு டிக்கின்னு ஒருத்தர், திருவள்ளூர் விஜி, அப்புறம் மேறு 40 பேர். அதில் ஜாம்பஜார் முரளி, மார்க்கெட் முரளிலாம் கிடையாது, ஜாம்பஜார் முரளி, தோட்டம் சேகர்னு ஒரு நபர். அவருடைய கொலைக்கு அவங்க மகன் அழகுராஜா 22 ஆண்டுகள் பொறுத்து பழி தீர்த்தார். ஓகே, அவருக்கு பழி தீர்த்தார். மதுரை பாலான்றவர் ஏன் பழி தீர்த்தார்? இவருக்கு அந்த பழி இருக்கு, மோட்டிவ். அவருக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? கவுன்சிலர் சீட்டை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்க? தோட்டம் சேகருக்கு கொடுக்கறதா முடிவாயிடுச்சு. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பகைகள் முட்டிக்கொள்ளுது. தோட்டம் சேகருக்கும் முரளி அவர்களுக்கும் இவங்களுக்குள்ள சின்ன பகை முட்டிக்கொள்ளுது. முரளி எப்படி வீரமணிக்கு பழக்கம்னா, அவங்க தம்பி வீரகுமாரோட நண்பர் தான் முரளி. இந்த வடிவேலு கேஸ்ல 99 பிறகு ஜாம்பஜார் முரளி அப்படின்ற ஒரு பேர், ஜாம்பஜார் முரளி, ஜாம்பஜார் அப்படியே வெளியே வராரு. வெளியே சரி இதுக்கு மேல அந்த வழக்கெல்லாம் ஒன்று ஒன்றா முடிக்கலான்னும் போது நீங்க அவரை போட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிறாரு. தோட்டம் சேகரை கரெக்டா பிளான் பண்ணி போட்டுறாங்க. இந்த வழக்குல 10 பேர் சம்பவம் பண்றாங்க. ஓகே, அந்த 10 பேர்ல 11 பேர் சேர்க்கப்படுறாங்க. அந்த 11 பேர்ல கடைசி 11வது ஆளு தான் நம்ம தென் சென்னையில இருந்த மயிலை சிவகுமார் என்ற டைகர் சிவகுமார் 11வது ரவுண்ட். ஜாம்பஜார் முரளியா இருக்கும்போது 99. அதுக்கப்புறம் தன்னை தொழில நிறுத்திக்கிறாரு. இந்த தோட்டம் சேகர் கொலை வழக்குல மார்க்கெட் முரளி, ஜாம்பஜார் முரளி மார்க்கெட் முரளி ஆகுறாரு. இப்படி தொழில் வர வர என்ன ஆயிடுச்சு, அந்த ஏரியால லைன்ஸ் கிளப்ல கடைசியில் அவர் சாவும் போது என்ன ஆயிடுறாரு, 2015 லைன்ஸ் முரளியா ஆயிடுறாரு. இதுதான் 3 பார்ட். என்னடா மதியானம் வச்சு சாப்பாடு அப்படியே இருக்குது, அவன் எங்க தானே போனான் அப்படின்னு கேட்குறது. இல்லை அங்கே போயிரு, டேய் கூப்பிடு, நீ தானே போனா, வான்ட்டு போறாங்க, வீடு சாத்திருக்குது, டேய் டவுட்டா இருக்குடா, வீடு சாத்திருக்குடான்னு உடனே டார்ச் லைட் எடுத்து உள்ள அடிக்கிறாங்க. அது எல்லாம் கத்திரி படிக்கட்டு. அதில் அந்த 3 படிக்கட்டில் அப்படியே ரத்தம் வழியுது. நேராக பாத்தியாடா அப்படின்னு கேட்கக்கூடாது, இதெல்லாம் வீடியோ இருக்கு. அந்த ரத்தம் வழிஞ்சோன்னா உடனே கதை உடச்சிருங்கடான்றாரு. உடச்சிட்டு பார்த்தா ஒரு ரவுடிய ஹீரோவா பொய்யா காட்ட முடியாது, உண்மையாக தான் ஏற்றுப்பாங்க. ரொம்ப நம்ப வைக்க முடியாது. அப்போ உண்மையாவே திருந்தி இருக்கிறதுனால தான் அந்த தொழிலில் உயர முடிஞ்சிச்சு. முரளி திருந்ததுனால தான் அவருடைய பசங்கள்லாம் நல்லா படித்து நல்ல மேன்மை அடைஞ்சிட்டாங்க. முரளியை நல்லவன் சொல்கிறவங்க இருப்பாங்க, தோட்டம் சேகரை நல்லவன் சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் புல்லட் குமரன் நல்லவன் சொல்கிறவங்க எவனுமே இருக்க மாட்டாங்க. தோட்டம் சேகர் கெட்டவன், முரளி நல்லவன்ற விஷயத்துக்கு நம்ம போல. நம்மனா அவன் திருந்திட்டான், முரளி திருந்திட்டாரு. அவங்க பசங்கள்லாம் படித்து உயர்ந்துட்டாங்க. தோட்டம் சேகர்ன்றவர் நல்லவர், வல்லவர், கில்லவர். அவர் செத்ததுக்கு அப்புறம் அவங்க திருந்தல, பசங்க ரவுடி ஆயிடுச்சுங்க. ஆதானியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். 2015 ஜாம்பஜார் பகுதியில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. மார்க்கெட் முரளி என்பவர் படுகொலை செய்யப்படுகிறார். அவர் வீட்டில் ஒரு படுகொலை செய்யப்படுறாரு. இதுக்கு 18 வருஷம் பகைன்னு சொல்றாங்க. தோட்டம் சேகர் கொலையின் காரணமாக தான் மார்க்கெட் முரளி கொலை செய்யப்பட்டாருங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. யார் இந்த மார்க்கெட் முரளி? தோட்டம் சேகரை எதற்கு கொன்னாங்க? 18 வருஷம் கழிச்சு ஏன் ரிவெஞ்ச் எடுத்தாங்க? இந்த பின்னணியை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். முரளியை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் மாதிரி யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸாக தான் இதை நம்ம பேசுகிறோம். அதனால் எந்த ரவுடியை பற்றியும் அவங்களோட பெருமைகள் பேசுறதுக்கு நீங்களும் நானும் அவங்களோட பிஆர்ஓக்கள் கிடையாது. அது முதல் எல்லாருக்கும் சொல்லியிருந்தோம். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் தான் சாவி, எவர் கிரீன் டைலாக்னு நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு வரோம். அதே காரணத்தில் ஆக்சுவலாக பார்த்தா நம்ம நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா படங்களில் காட்டுற மாதிரி 20 வருஷம் பகை, 30 வருஷம் பகை, அது காவல்துறை ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும். எல்லாத்தோட சினிமாவில் இருக்க பெரிய பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டரோட காவல்துறையில் இருக்க ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் மிகப்பெரிய திறமைசாலிகள். ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன லூப் கிடைச்சா போதும், அதில் அந்த கோர்வையை எழுதுகிற மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் பொறுத்து ஒருத்தன் பழி தீக்கிறான் அப்படின்றதுக்கு அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அந்த கேஸை முடிச்சிடலாம். இந்த 20 வருஷத்துல இவன் நல்லவனாக இருந்திருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனால எல்லா கொலைக்கும் பின்னால 22 வருஷ பகை, 18 வருஷ பகை, 10 வருட பகை அப்படின்றது சொல்றதுக்கும் கதைகளுக்கும் இதுவா இருந்தாலும் இதுவும் ஒரு காரணம் தான். பல காரணங்கள்ல இது ஒரு காரணம்.
ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு நபர் தோட்டம் சேகர்னு ஒரு நபர், ஓகே, அவருடைய கொலைக்கு அவங்க மகன் அழகுராஜா வந்து 22 ஆண்டுகள் பொறுத்து பழி தீர்த்தார். ஓகே, அவருக்கு பழி தீர்த்தார். மதுரை பாலான்றவர் ஏன் வந்து பழி தீர்த்தார்? அப்போ அவருக்கு அது சம்பந்தம் இல்லாதது. அவர் அப்படி சொல்ல முடியுமா? இவருக்கு அந்த பழி இருக்கு, மோட்டிவ். அவருக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு நெல்லையில் நடந்த தீபக் ராஜா அப்படின்ற ஒரு படுகொலையில் நவீன் அப்படின்ற ஒருத்தர் கொலை செய்யப்படும். அவர் தான் அந்த குற்றவாளியில் ஒரு நபர். அவருக்கும் தீபக் பாண்டியனுக்கும் என்ன பகை? அதே நவீன் அதுக்கு முந்தைய ஆண்டு 2023 சென்னையில் ரவுடி, பிரபல ரவுடி யார், ஆற்காடு சுரேஷ கொலையில் இருந்தார். அப்போ இதுக்கு பின்னால் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கதை, புனை கதைகளுக்கு, கிளை கதைகளுக்கு இது உதவுமே தவிர, உண்மையா இப்போ நேர மார்க்கெட் முரளி விஷயத்துக்கு போயிட்டோம்னா, முரளி அதாவது சிஎம் முரளி அந்த பகுதி பூர்வீகத்தை கொண்டவர். அவங்க 4 தலைமுறை அவங்க சென்னை தான், 4-5 தலைமுறை அவங்க பூர்வீகம். அவங்க அப்பாலாம் வியாபாரி தான், மார்க்கெட்டில் தான் அவங்க வியாபாரம். ஜாம்பஜார் பக்கத்தில் அமீர் மகால் பின்னால் பக்கத்தில் இருக்க, அதாவது அந்த தெரு பேர் நியாயமாக பார்த்தீங்கன்னா அமீர் மகால் முகமது ஹுசேன் தெரு தான் அவருடைய பூர்வீகம், அவங்க வீடாக தான். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கொஞ்சம் ரவுடிகளோட சவகாசம் ஏராளமாக இருந்துச்சு. இதுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. அவர் இறப்புல அவங்க மனைவியே பேட்டி கொடுத்துருக்காங்க. அவருடைய சாவுக்கு காரணமே அவருடைய சேர்க்கை தான், அவர் நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, பிரபலமாக இருந்த ரவுடிகள், இப்போ இருக்க ரவுடிகளுக்கு வந்து கொள்கை கோட்பாடுலாம் இல்லை. அப்போ இருந்தவங்களுக்கு அதில் ஒரு கொஞ்சம் மனசாட்சி இருந்துச்சு. இந்த சோடா பாட்டில் எடுக்கும்போது ஒரு கொஞ்சம் மனசாட்சி இருந்துச்சு. அருவா எடுக்கும்போது அதில் துரி மனசாட்சி. இப்போ வந்து கொடூரமாக வந்து துப்பாக்கி கலாச்சாரம் அதெல்லாம் பல வந்தோடனே மனசாட்சிலாம் இல்லை. பரோட்டாவுக்கு கொலை பண்ணுறவன், பணத்துக்கு கொலை பண்ணுறவன், எல்லாத்துக்குமே கொலையாயிடுச்சு. அப்போ வந்து கலவரம், சண்டை தான், அடிதான் இருந்துச்சு, வெட்டு இருந்துச்சு. இப்போ கொலையாக மாறிடுச்சு. அப்படின்போது வீரமணி அப்படின்னு ஒரு ரவுடி, அவர் எல்லா ரவுடியும் எடுத்தாலும் காம்பஸ் மாதிரி அந்த வீரமணிக்கிட்ட வந்துடும். அப்போ அந்த வீரமணின்ற ஒரு பிரபல ரவுடிக்கிட்ட எல்லா ரவுடியும் தொடர்பில் இருப்பாங்க. நம்ம படத்தில் பார்க்குறோம்ல, பெரிய ரவுடிக்கு முன்னாடி பல பேர். அப்படின்னும் போது அப்போது இப்போ எந்த இடத்துலேருந்து முரளி வெளியே தெரிகிறாருன்றதை நம்ம சொல்லணும்னா, 99 அப்போ புழல் சிறையில் கிடையாது. அப்போ வந்து சென்ட்ரல் ஜெயில் தான். சென்ட்ரல் ஜெயில் எங்கே இருக்குன்னா, நீங்கள் நேராக வந்து பாடிகட் முனீஸ்வரன் கோயில் பாலம் ஏறி இறங்கும் போதே, பாலம் கட்டுறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறது, அப்போ அதுக்கு முன்னாடிலேருந்து சென்ட்ரல் ஜெயில் இருக்குது. பாலம் அதுக்கு பிறகு எனக்கு வர தெரிஞ்சலாம். பாலம் நான் அதில் அது கட்டினதுக்கப்புறம் ஏறி போகும்போது அதில் ஒரு கிளை மாதிரி சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகும். இந்த சென்ட்ரல் ஜெயில் அது வந்து 99 நவம்பர் மாதம், அதாவது என் நினைவு சரியாக இருந்தால் 17ஆம் தேதி, நவம்பர் 17, 99 ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் வந்து ஒரு பெரிய ரவுடி, நார்த் மெட்ராஸில் இருக்கிற ரவுடி, அதாவது பாக்ஸர் வடிவேலு, இந்த பக்கத்தில் இருக்கிற ரவுடிங்க, இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலவரங்கள் நீடிக்குது. 1200 கைதிகள் இருக்க வேண்டிய இடத்துல 2000 கைதி இருந்தாங்கன்ட்டு ஒரு பெரிய விசாரணை வந்து அங்கே இருக்க துணை ஜெயிலர், சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த அவர் ஜெயிலர், உதவி ஜெயிலராக வந்து அப்புறம் துணை ஜெயிலராக அந்த எஸ் ஜெயக்குமார்ன்றவரை எரித்து கொலை செய்யப்படுறார். அப்போ ஒரு பெரிய கலவரத்தை அடக்கி பெரிய போலீஸ் ஃபோர்ஸோட வந்து பெரிய அளவில் பேசப்படுது. அப்போ வந்து பிரபல ரவுடி பாக்ஸர் வடிவேலு படுகொலைன்னு வந்து, அப்போ இந்த எஸ் ஜெயக்குமார் எரித்து கொலை, உயிருடன் எரித்து கொலை, அது கொடூரமானதில்ல. அந்த கேஸ்ல ஒரு 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்கிறாங்க. அந்த 40 பேர்ல வந்து அப்போது இருந்த ரவுடிகள் வெள்ளை ரவி, அதுக்கப்புறம் பார்த்தா அதில் நிறைய பார்த்தா பர்மா சீனு, கொடுக்கு டிக்கின்னு ஒருத்தர், திருவள்ளூர் விஜி, அப்புறம் மேரு 40 பேர். அதில் வந்து முரளி, ஜாம்பஜார் முரளி, ஓகே, மார்க்கெட் முரளிலாம் கிடையாது, ஜாம்பஜார் முரளி. இப்போ இன்னைக்கு எல்லாம் கதை சொல்லலாம், பேய் கதை சொல்லலாம். ஜாம்பஜார் முரளியை வந்து அதில் சேர்க்குறாங்க. அதுக்கு பின் அப்போல்லாம் வீரமணி உயிரோடு இருக்காரு. அப்போ வீரமணி கூட நெருக்கமாக இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து கட்சியை சார்ந்த நிர்வாகியா, பகுதி பிரதிநிதியாக இருக்காரு. அதே இடத்துல இவர் வந்து மார்க்கெட்னா எப்படின்னு வருதுன்னா, ஜாம்பஜார் அமீர் மகால் தாண்டோன்னா மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ கூட அந்த இதெல்லாம் கடைங்களாம் இருக்கு, மார்க்கெட்டில் அங்கே இருக்காரு. அப்படியே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பார்டர் தோட்டம் வரும், அந்த பக்கம் அப்படியே பேக் சைடு பார்டர் தோட்டம் வரும். அந்த பார்டர் தோட்டத்தில் இருக்கவர் தான் தோட்டம் சேகர்னு ஒருத்தர். அவர் பார்டர் தோட்டத்தினா தோட்டம் சேகர்னு பேர் வச்சிட்டாரு. இவர் ஜாம்பஜார் முரளி தான் அவருடைய பேராக இருந்துச்சு, ஜாம்பஜார் முரளி தான் அவர். இவங்க 2 பேருமே அதிமுக பிரமுகர் போது, இவர் ஒரு கோயில் திருவிழா பெருசாக நடத்தினா அவர் ஒரு கோயில் திருவிழா நடத்துறது, இவர் ஒரு திருவிழா. அவர் பேசிக் என்னன்னு கேட்டால்
தோட்டம் சேகர் வந்து ஒரு சிங்கர். ஓகே. அவர் வந்து சசிகலா அவங்களோட இவரும் அதிமுக இருக்காரு. இவர் பக்கம் பாலகங்கா அப்படிலாம் கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவர் பக்கம் அந்த சசிகலா அவங்களோட ஆளுமையில நீங்க தோட்டம் சேகரோட போட்டோலாம் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் வந்து அப்போ வந்து ஒரு கோட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சாரிலாம் கட்டியிருந்தாங்க. சாரி கட்டணும், அதுக்கு மேல கோட் போட்டிருப்பாங்க ஜெர்கின். அந்த புகைப்படம் அப்ப அந்த காலகட்டத்தை நீங்க கணிக்கிறதுக்காக சொல்றேன். அது பக்கத்துலேயே அவங்க பக்கத்துல நிக்கிற போட்டோலாம் இருக்கும். அப்படியே இருக்கும்போது இவங்க ஏரியால இப்போ அவர் வந்து பாடகர்னும் போது எல்லா ஏரியாலையும் கச்சேரி நடக்கும்போது இப்போ எல்லா சென்னையில வந்து அப்பவும் இப்போதும் சரி எல்லா கச்சேரிகளும் அங்கங்க நடக்கும். கோயில் திருவிழா நடக்கும், விநாயகர் சதுர்த்தி நடக்கும். அப்போ வந்து அப்போ நிறைய பேர் ஒரு இடத்துல தேவா மியூசிக் பாட கச்சேரி நடக்கும், இன்னொரு இன்னிசை குழு நடக்கும், எல்லாரையும் சரி வந்து பாடுவாங்க. இந்த மாதிரி யார் பாடினாலும் அவங்க கூட கோரஸ் பாடுவார். ஓகே. தோட்டம் சேகர். பட் ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, கச்சேரி அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னா தோட்டம் சேகர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார். ஓகே. அப்படி வரும்போது தோட்டம் சேகர் வந்து அப்படியே கட்சியில கொஞ்சம் வலுவாயிடுறாரு. தோட்டம் சேகரோட பர்சனல்னு பார்க்கும்போது அவருக்கு 2 மனைவிகள் இருக்கிறதா அப்போ பறவைகளா இருக்கு. ஆனா அப்போ தோட்டம் சேகர் என்ன பண்றாரு, நல்ல சிங்கரு. நீங்க நிறைய யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ் நிறைய கச்சேரி, எல்லாரீஸ்வரி கச்சேரி, தேவா கச்சேரி எல்லாரும் பாடும்போது அம்மாவை கூப்பிடுனும் போது அப்படி குரல் நல்லா அந்த அம்மன் கோயில் கூழ் ஊத்துற ஆடி மாசம் திருவிழாக்கெல்லாம் பாட்டு பாடுறதெல்லாம் வேற லெவலா பாடுவார். அப்புறம் பார்த்தா கோட் சூட்லாம் போட்டுன்னு வந்து பாடுவார். கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருப்பார், ஆள் சிம்பிளாக இருந்தார். ஆனால் முரளி வந்து நல்லா இதாக இருக்கவர். இவருக்கு அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வயசு ஒரு 2 வயசு முன்ன பின்ன தான் இருக்கும். 2 வயசு முன்ன பின்ன இந்த மாதிரி இருக்கும்போது கட்சியில் அந்த இடத்துல கவுன்சிலர் இது ரெண்டுமே ஒரே ஒரு பகுதிக்குள்ள வருது. ஓகே. இது இந்த பக்கம், அது அந்த பக்கம். இது ரோடு இப்படி போய் கரெக்டாக சேர்ற இடத்துல அது வந்து ஒரே ஒரு இந்த ஜான்கான் சாலைன்னு ஒரு நடுவில். இதுக்கு இந்த பக்கம் பஜார் இருக்கும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்டர் தோட்டம் இருக்கும். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா அப்போ அங்கே வந்து நிறைய பேர் தவறான தகவலை பரப்புறாங்க. எம்எல்ஏ சீட்டு கேட்டாங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா மந்திரி ஆயிடுவாங்க, மந்திரி என்ன செய்யுமா, அதெல்லாம் கிடையாது. வாயில வந்ததெல்லாம் வட சுட முடியாது. வட்ட செயலாளர் அதாவது கவுன்சிலர் சீட்டு கேட்குறாங்க. ஓகே. அந்த கவுன்சிலர் சீட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. யாருக்கிட்ட கொடுக்குறாங்க? யாருக்கு? நம்ம இவருக்கு தோட்டம் சேகருக்கு கொடுக்கறதா முடிவாயிடுச்சு. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பகைகள் முட்டிக்கொள்ளுது. தோட்டம் சேகருக்கும் முரளி அவர்களுக்கும் இவங்களுக்குள்ள சின்ன பகை முட்டிக்கொள்ளுது. இதற்கு நடுவுல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பகை, ஒரு சின்ன பகை, ஒரு டிராவல். அதாவது சென்னைக்குள்ள அப்போது வட சென்னையில பல ரவுடிகள் இருப்பாங்க. கேட் ராஜேந்திரன், இந்த பக்கம் திருவொட்டியூர், எண்ணூர், காசிமாநகர், வடசென்னை, புழல், மூலக்கடை, கொத்தால் சாவடி, இந்த மாதிரி அங்கங்க ரவுடி இருப்பாங்க. இவங்களுக்குள்ளெல்லாம் ஒரு தொடர்பு இருக்கும். அந்த ஏரியாவில் ஒரு பஞ்சாயத்துனா அவனை கூப்பிட்டு முடிச்சு காசுனா பிரிச்சுக்கிற மாதிரி ஒரு. ஓகே. அப்படின்னும் போது இந்த ஜாம்பஜார் மார்க்கெட் வந்து 19 கிரவுண்டு. அது ஒரு பாயோட இடம். ஓகே. அவருடைய 2 தலைமுறை 3 தலைமுறை 4 தலைமுறை வந்து அந்த இடம் அவங்க கிடதுன்றனால அவர் அதை வந்து ஃபுல்லா பேப்பர் ஒர்க் பண்றாரு. அந்த பாய் அவர் தரப்புல பாருங்க நிறைய ஆவணங்களை எடுத்து கொண்டு வந்துட்டு வந்து அவர் வந்து கோர்ட்ல எவிக்ஷன் ஆர்டருக்கு போறாரு. ஓகே. கோர்ட்ல எவிக்ஷன் ஆர்டர் போறாரு. போன உடனே என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, இவர் வந்து முரளியோட தந்தை வந்து அப்போ அவருடைய மறைவுக்கு பிறகு அவங்க சகோதரர் இருக்கார். அவர் பேர் கூட ஏதோ ராஜான்னு நினைக்கிறேன், முரளி அவரோட சகோதரர் ராஜா. இவர் வந்து அப்படியே அந்த கடைகளை, அவங்க தந்தையோட கடைகளை பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப பார்க்கும்போது என்ன பண்றாரு, முதல் முறை தோட்டம் சேகர் வந்து பேசுறாரு. இந்த மாதிரி இந்த இடத்தெல்லாம் இதெல்லாம் பண்ணா இது பண்ணலாமா, பாய் கிட்ட கொடுத்தலாம். அது ஒத்துக்கலன்னும் போது அவரும் தோட்டம் சேகர் விலகிடுறாரு. ஓகே. தோட்டம் சேகர் விலகிடுறாரு. இதுல பணம் வருமே, அதான் நம்ம படத்துல பாக்குறோமா, அந்த மூஞ்சி பூச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள இது ஒரு ஒத்து வரல. நிறைய பேர் நீ கதை சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது ஸ்டேட்மெண்ட். ஏன்னு கேட்டா ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷன், பழைய போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி இருக்கும் அந்த மார்க்கெட். அப்படியே பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா இருக்கும். 19 கிரவுண்ட் அது. ஆமா, 19 கிரவுண்டு. இப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, முரளி வந்து அந்த 99ல அந்த கொலையில அவரை சேர்க்கிறாங்கல்ல, அதுக்கு பிறகு அவர் பேர்ல வந்து 6 கொலை இருக்கு. ஓகே. 6 கொலை வழக்குல 5 கொலை வழக்கு வந்து விடுதலை ஆயிடுறாரு. 5 கொலை வழக்குல விடுதலை, அக்யூட்டல்ல விடுதலையே ஆயிடுறாரு. ஒரு கொலை வழக்கு சிபிசிடி விசாரணைக்கு போகுது. இது இல்லாம சண்டை கேஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 கேஸ் இருந்தா எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு. முடிச்சிட்டு என்ன பண்றாரு, பசங்களும் அவருக்கு 2 பிள்ளைகளும் வளர ஆரம்பிச்சாங்க. இது காலகட்டத்தில் என்ன ஆயிடுறாருன்னு கேட்டா, 2002 அந்த காலகட்டத்தில் ரொம்ப தொல்லை பண்றானே, கவுன்சிலர் சீட்டும் கட்சியிலையும் விடுறான், விடுறான்,
அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது இங்க ஒரு ஈகோ ஒன்று இருக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். வீரமணி என்ன கம்யூனிட்டின்னு எல்லாருக்கும் தெரியாது, நம்ம சொல்லவே தேவையில்லை. நான் வந்து தோட்டம் சேகர் என்ன கம்யூனிட்டின்றதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்போ தோட்டம் சேகர் வந்து வீரமணிக்கு பெரிய ஒத்து போற நபர் கிடையாது. பட் முரளி வந்து வீரமணி அவங்க கூட அந்த குரூப்ல இருக்கிறதுனால இவன் ரொம்ப தொல்லை பண்றானே அப்படின்னு வீரமணி என்ன சொல்றாரு, ஸ்கெட்சு தான் போட்டு தர்றாரு. ஓகே, ஸ்கெட்சு போட்டு இந்தா இவனை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அவர் எப்பயுமே பெரும்பாலும் இந்த போலீஸ் அடாவடி வரும்போது ஒன்று ஸ்டீமரில் போயிட்டு அங்கே தங்கிறது, அப்படியே பாண்டிச்சேரி போகிறது, ஸ்டீமர்லேயே இருக்கிறது, ஏரியாக்குள்ளே இருக்கிறது. அப்போ பார்த்தோன்னா அவனுக்கு இந்த அண்ணா சமாதிக்கு, எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதியிலேருந்து நீங்கள் சாந்தோம் தாண்டி அந்த பட்டினம்பாக்கம் வரைக்கும் ஒரே குப்பமாக இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் தான் டும்மி குப்பம், கோயிலும் குப்பம், மாட்டாங்குப்பம் அப்படின்னு தனித்தனியாக வரும். அயோத்தி குப்பம் தான் டோட்டல். ஓகே. அப்போது முரளி வந்து எப்படி வீரமணிக்கு பழக்கம்னா, அவங்க தம்பி வீரகுமாரோட நண்பர் தான் முரளி. ஓகே. இப்போ இந்த கேஸ்லலாம், இந்த வடிவேலு கேஸ்ல 99 பிறகு ஜாம்பஜார் முரளி அப்படின்ற ஒரு பேர், ஜாம்பஜார் முரளி, ஜாம்பஜார் முரளி அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்து சரி இதுக்கு மேல இந்த வழக்கெல்லாம் ஒன்று ஒன்றா முடிக்கலான்னும் போது நீங்க அவரை போட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிறாரு. அப்போ ஒரு 10 பேர் இறங்கி ஒரு இடத்துக்கு போறாங்க. அது ஒரு கதை, அது ஒரு கிளை கதைன்னு வச்சுக்கோங்க. அதை தோட்டம் சேகரை கரெக்டாக பிளான் பண்ணி போட்டுறாங்க. எப்போ போடுறாங்கன்னா 2001 செப்டம்பர் மாதம் 21 கொலை பண்ணிடுறாங்க. 22 தான் ஒரு பாடியெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த வழக்குல 10 பேர் சம்பவம் பண்றாங்க. ஓகே. அந்த 10 பேர்ல 11 பேர் சேர்க்கப்படுறாங்க. அதுல வீரமணி ஒரு ஆள், மீதி 10 பேர் நிறைய பேர். அதுல முரளி அந்த 11 பேர்ல கடைசி 11வது ஆளு தான் நம்ம தென் சென்னையில இருந்த A+ கேட்டகிரியில 3வது நபராக இருந்த மயிலை சிவகுமார் என்ற டைகர் சிவகுமார் 11வது ரவுடி. ஓகே, A11. ஆக்சுவலா பார்த்தா சிவகுமார் 79 டேட் ஆஃப் பர்த். ஓகே, ஓகேங்களா, டேட் ஆஃப் இயர் 79. இந்த கொலை நடக்கும்போது 2022. ஓகே, ஓகேங்களா. 79ல அவருக்கு 21 வயசுல இருந்து 22 வயசுக்குள்ளதான் இருக்கும். ஆனா அப்பவே முரளிக்கும் அதே 30-35 வயசு அந்த லெவல்ல இருக்கிறவங்க. அப்போ கடைசி அதுல இருக்க வயசு கம்மி, கடைசி ஆள். இந்த கேஸ்ல உள்ள போயிட்டு வெளியே வராரு. ஓகே. வெளியே வந்த உடனே தன்னுடைய கேரியரை பார்க்குறாரு. பசங்கள்லாம் பார்க்குறாங்க, ஃபேமிலி நல்ல ஃபேமிலி. பார்த்த உடனே சரி இதுல இருந்து நம்ம அந்த கேஸ்ல யாரெல்லாம் கூட இருக்கும்போது, அதாவது புலிப்பேன் பஜார்னு ஒன்று இருக்கு, புலிப்போன் பஜார். அதுல இருக்க இவரோட முரளியோட 2 வயசு கூடுதலா இருக்கவர் தான் புல்லட் குமரன் ஒருத்தன். அவனை இந்த கேஸ்ல கூட்டிட்டு போயிடுறாரு. ஓகே. ஆனா அவனும் அந்த கேஸ்ல இருக்கான். பட் பிற்காலத்துல நான் இதுல சம்பந்தமே இல்லை, நான் முரளிக்காக தான் போனேன் அப்படின்னா ஒரு நண்பர்ன்ற மாதிரி போயிட்டாங்க. போயிட்டு வந்த உடனே இவரோட கேரியர், அதுக்கு மறு வருஷமே வீரமணியை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் யாரோ கொன்னாலும் கொலைப்பழி முக்கியமான நபர்ன்றனால யார் பண்ணாலும் இந்த கொலைக்கு 7 பேர், மீதி 7-8 பேர் போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆளு நோய் போய் செத்துட்டாரு, ஒருத்தர் வந்து 2015 அப்படின்னு இப்படியே இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு, முரளி வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்காக மார்க்கெட்ல முழு நேர தொழில் இறங்கிட்டார். ஓகே. தொழில் என்ன, ஒரு 2 காய்கறி கடை, 4 காய்கறி கடை, ஓகே, சிக்கன் கடை, கோழிக்கறி கடை 2-3 அப்படியே வச்சு என்ன பண்றாரு. அப்படியே இந்த ரவுடிங்களா இருக்கவங்களுக்கு ஒரு பேஸ். அப்போ அந்த காலத்துல ஒரு முதல் தொழில்னு பார்த்தோன்னா ரேஸ் எல்லாம் இப்ப கிடையாது, ஜூதெல்லாம் கிடையாது. ஒண்ணு கிளப் இருக்கும், இல்ல பார் இருக்கும், 3வது கேபிள் டிவி இருக்கும். ஓகே. சிட்டிக்குள்ள இந்த அதுக்காக இங்க நல்லா இருக்க இடத்துல மிடில் கிளாஸ் இருக்க இடத்துல இருக்கவங்கள அவன் ரவுடியா இருக்க மாட்டான், அவன் ஏதோ ஒரு தொழில் பண்றதுக்கு. பட் அந்த மாதிரி இடத்துல வந்து குடிசை மாற்று வாரிய பகுதியோ இல்ல வந்து ரொம்ப பொருளாதார நிலையில குறைந்தவன், அங்கெல்லாம் கேபிள் டிவி யார் எடுப்பாங்கன்றீங்க, ஒரு சப்தம். அப்போ முரளியோட சொந்த முதல் ஆரம்பிச்ச தொழில் கேபிள் டிவி. கேபிள் டிவிக்கு அப்புறம் அவங்க அப்பா கடை, குடும்ப தொழில் கடை, 4 கடை, காய்கறி, சிக்கன் கடை. இப்படி இருந்த உடனே முரளி அப்படியே முழுசா கவனிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த வழக்கெல்லாம் பட்டுன்னு குறிக்கும் போது கால் டாக்ஸிகள் வர ஆரம்பிச்சு. அப்ப 20 கார் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 20 கார்னு சொல்றானுங்க, 10 கார் இருக்கலாம், சில பேர் 100 கார்னு கூட ஏத்தி விட்டுருவானுங்க. கார் இருந்துச்சு, அவர் டிராவல்ஸு கார்லாம் வச்சிருந்திருக்காரு. வெள்ளை சட்டை, இவங்கதான் போடுவார், பட்டனு, செயின். நம்ம அவரை கண்கூடா பார்த்து பேசிடுவோம். ஓகேவா. எங்க பார்த்தோம்னா எங்களுக்கு ஒருத்தர் இருக்காரு, தேனாம்பேட்டையில வந்து ஒரு நபர் இருந்தார். அவரை பார்க்க ரொம்ப வருவார். அவர் பார்க்க
அப்போல்லாம் இவங்கெல்லாம் சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க. முரளிசாமி, கோபிசாமி, அந்த சாமி இந்த சாமின்னு கூப்பிடுவாங்க. அப்படி என்னும்போது அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஆன்மீகவாதி, ரொம்ப கடவுள் பக்தி நிறையா உள்ளவர். இப்படி தொழில் வர வர என்ன ஆயிடுச்சு, அந்த ஏரியாவில் லைன்ஸ் கிளப்ல நல்லா கேட்டுங்க, ஜாம்பஜார் முரளியா இருக்கும்போது 99, அதுக்கப்புறம் தன்னை தொழிலில் நிறுத்திக்கிறாரு. இந்த தோட்டம் சேகர் கொலை வழக்கில் மார்க்கெட் முரளி, ஜாம்பஜார் முரளி மார்க்கெட் முரளி ஆகுறாரு. கடைசியில் அவர் சாகும் போது என்ன ஆயிடுறாரு, 2015 லைன்ஸ் முரளியா ஆயிடுறாரு. இதுதான் 3 பார்ட்டு. நீங்க இதுல நம்ம இத கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா உண்மையாவே திருந்திட்டாரு. இதுக்கு நடுவில் 2006 என்ன பண்றாரு, கமிஷனர் அலுவலகத்துக்கு போறாரு. அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, 2003 வந்து வீரமணி என்கவுண்டர், 2003 அந்த டைம் தான் நினைக்கிறேன். என்கவுண்டருக்கு பிறகு எல்லாருக்கும் அச்சம் ஏற்பட்டுருச்சு. அப்போ அந்த அச்சம் ஏற்பட்டோன்னு என்ன பண்ணாங்க, பல ரவுடிகள் திருந்தி வாழணும். இப்போ மாலைக்கண் செல்வம்ன்ற நம்ம ஏற்கனவே அவருடைய கேரியர் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் 2007 திருந்தி வாங்குறேன்னு கமிஷனர் ஆஃபீஸ்க்கே வந்துட்டாரு, சரணடைய வந்துட்டார். ஆமா, சரணடையவே வந்துட்டாரு. பட் இவங்கெல்லாம் திருந்தி வாழ்றேன்னு கடிதம் கொடுத்தவங்க. அதுல முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா, திருந்தி ஒரு ரவுடி உண்மையா திருந்தி வாழ்ந்தான்னா அவன் குடும்பம் மேல்மை அடைஞ்சிருக்கு. நம்ம பார்த்ததுல திருந்தி இந்த ஏரியாலே நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வேற எங்கன்னா போயிடணும்ட்டு. உதாரணம் பார்த்தீங்கன்னா, கேட் ராஜேந்திரன் பெரியபாளையத்துக்கு போறாரு, திருந்தி தான் வாழ்றாரு 10 ஆண்டுகள். ஆனா அவரோட முன்னாடி கர்மா என்ன பண்ணுது, 2014 வந்து அவரை வந்து கொலை பண்றாங்க. ஆனா அவர் திருந்தி தான் இருக்காரு. அது ஒரு ஆனா அவர் குடும்பம் என்ன ஆயிடுச்சு, பசங்க படிச்சுட்டு எங்கேயோ உயர்ந்து போயிட்டாங்க. கரெக்டுங்களா? இது உண்மையா திருந்தினவனுக்கு. அதே மாதிரி மாலைக்கண் செல்வம் 2007 உண்மையா திருந்துறாரு, திருந்து சிறைக்கு போறாரு, நோய்வாய்ப்பட்டு வராரு, மத போதகரா மாறுறாரு. அவரு குடும்பம் எல்லாமே படிச்சு மேன்மை, அவரே பேப்பர்லயே கொடுத்தாரு, கான்வென்ட்ல படிக்க வச்சேன், என் குடும்பத்துக்காக திருந்துரும். அதே மாதிரிதான் முரளி திருந்ததுனாலதான் அவருடைய பசங்கள்லாம் நல்லா படிச்சு நல்ல மேன்மை அடைஞ்சிட்டாங்க. தோட்டம் சேகர்ன்றவர் நல்லவர், வல்லவர், கில்லவர். அவர் செத்ததுக்கு அப்புறம் அவங்க திருந்தல, பசங்க ரவுடி ஆயிடுச்சுங்கல்ல. இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்கவங்க குற்றப்பின்னணிக்கு வந்துட்டாவே ரவுடி தானங்க. நான் எங்க அப்பா கூடாரே பழி வாங்கிட்டேன், நான் ரவுடி இல்லைன்னு சொல்ல முடியாது, கத்தி எடுத்துட்டேன். இப்போ கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூட ஒரு எண்ணூர் தனசேகரன்ற ஒரு ரவுடி, அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னோட மகள் வழக்கறிஞர், தன்னோட மகன் வழக்கறிஞராக அவங்களுக்காக நான் திருந்துறேன், திருந்தி வாழ்றேன் அப்படின்னு சொல்லி உண்மையா திருந்திட்டாரான்னு போலீஸ் கண்காணிச்சுட்டே இருக்கும். திருந்திட்டாங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் மேல போயிடும், உயர்ந்து போயிடுவாங்க. திருந்தலையா அக்யூஸ்ட் தான். இததான் நம்ம முரளி விஷயத்துல எடுத்துக்கணும். முரளி என்ன பண்றாரு, லைன்ஸ் முரளியா இருக்கும் போது 50க்கும் மேற்பட்டவருக்கு கண் ஆபரேஷன் பண்ணியிருக்க உதவி இருக்காரு. 50க்கும் மேற்பட்டவர் கண் ஆபரேஷன் பண்ண உதவி இருக்காரு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்காரு, கிட்னி மாத்துறதுக்கு எதனா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஆன்ஜியோ பண்றதுக்கு செலவு பண்ணியிருக்காரு, இருதய ஆப்ரேஷனுக்கு பண்ணியிருக்காரு. பசங்க என்ன கூப்பிட்டுருந்தாண்டா இந்த வீட்டு செலவுக்கு என்ன கூப்பிட்டு அந்த மார்க்கெட்டை வந்து அவர் ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சிட்டார். இப்போ என்ன பண்ணிட்டாரு, அந்த மார்க்கெட்டை கிளப்பணுன்ற ஒரு நிலை வருது. அவரோட தொழில் சாம்ராஜ்யம் பெருசாயிடுச்சு. தொழில் உடனே என்ன பண்றாரு, அது எப்படின்னா அவங்க கடையில் அவங்க அப்பா படம் இருக்கும், இன்னைக்கு பல கடையில முரளி படம் இருக்கு. ஒரு ரவுடிய ஹீரோவா பொய்யா காட்ட முடியாது, உண்மையா தான் ஏத்துப்பாங்க. ரொம்ப நடிக்க வைக்க நம்ப வைக்க முடியாது. அப்போ உண்மையாவே திருந்தி இருக்கிறதுனாலதான் அந்த தொழில உயர முடிஞ்சிச்சு. வந்தவன் என்ன பண்றாரு, இந்த மார்க்கெட்ல இருக்கவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு சங்கம் உருவாக்குறாரு. உருவாக்கி கோர்ட்டுக்கே போறாரு, இதெல்லாம் எடுக்கக்கூடாது கோர்ட்டுக்கு, இதெல்லாம் போய் கோர்ட்டுக்கு போய் கடைசியில் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சிட்டாருன்னா தீர்ப்பு வந்துச்சான்றது ஜெயிக்கிறது இல்ல, கடைசி வரைக்கும் தூக்க விடல இல்ல, அதுதான் ஜெயிக்கிறது. கோர்ட்டு வருதுன்னா அப்போ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இந்த தோட்டம் சேகர் கொலை வழக்குல கூட இருந்த ஒரு குற்றவாளி, அதாவது கூட்டாளி புல்லட் குமரன்றவர், இவருடைய காண்டுனா நேச்சுரல் பார்த்தா இவர் மேல வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஆகுது. என்னடா நம்மளும் இவன் கூட தான் ஜெயிலில் இருந்தோம், இவன் வந்தான், இவன் தொழில் செட் ஆயிடுச்சு, அதான் அவன் கர்மா, அவன் உழைக்கிறான். ஆனா இந்த புல்லட் குமரன் பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்பயுமே கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல தான் இருப்பார். அவர் எப்படின்னா ஒருத்தர்கிட்ட என்ன சொல்லுவார்னா, நான் வந்து சிஎம் செக்யூரிட்டி அப்படின்னுவார், நான் எஸ்கார்டு, நான் விஐபிக்கெல்லாம் எஸ்கார்டு, நான் வந்து இதுல இருக்கேன், உளவுத்துறையில இருக்கேன் அப்படின்னுவார். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, அதை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றேன். உடனே என்ன பண்றாங்க, அவர் வந்து அந்த பாய்க்காக பேச வர்றாரு, இந்த 19 கிரவுண்டுக்காக.
வந்து அந்த பாய் 2 பொட்டி கொடுத்துருக்காரு. 2 பொட்டியில் என்ன ஆச்சுன்னா நம்ம பார்க்கல. 2 பொட்டி கொடுத்ததா அப்போ எல்லாம் பரவாயில்ல பேசப்படும். 2 பொட்டி கொடுத்துருக்காரு. நீ எத்தனை பொட்டி கொடுத்தாலும் இங்கே இருக்க மக்களுக்காக விட மாட்டேன்டார். ஆனால் இது தவறு தான். ஓகே, இது தவறு. இது மாற்றிக்கொள்றதுக்கு இதில் வந்து நம்ம இப்படி பேசினா இந்த இடத்துல இருந்து பேசும்போது எதிர்த்தரப்பு வந்து பார்த்தா என்னன்னு கேட்டால் அப்போ இன்னொருத்தன் இடத்த அபகரிக்கலாமான்னு நம்மள ஒரு கேள்வி எழுப்பும். அது தவறு தான். இருந்தாலும் அனுபவத்தில் இவ்வளோ நாள் அவங்க இருந்துட்டாங்க. அரசு என்ன சொல்லுது, அனுபவத்தில் இருக்கவங்களுக்கு அதை வந்து அனுபவிச்சுக்கலாம். அப்போ இவ்வளோ நாள் அந்த பாய் விட்டது தப்பு தானே? ஓகேங்களா? இல்லையா? நீ காம்ப்ளெக்ஸ் கட்டி வைக்கிறேன், எல்லாருக்கும் என் இடம் தானே வாடகை கொடுன்னு கேட்டிருந்தா கூட வாடகை கொடுத்துருப்பாங்க. மொத்தமா தூக்கணும்னு அத்தனை குடும்பம், ஓகே, அத்தனை கடை இல்லை, அத்தனை குடும்பத்தில் எவ்வளோ பேரும். இப்போ வந்து முரளி வலுவா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வலுவா எதிர்க்க ஆரம்பிச்சா பணத்தெல்லாம் திரும்பி எடுத்துட்டு போனா இவன் என்னடா இவன் தொழிலையும் நம்மளுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன்றான், நம்மளை மூஞ்சி பார்க்கவும் விட மாட்டேன்றான், ஏதாவது நம்மளை ஏமாத்தலான்னு பண்ணா அவன் என்ன பண்றான், அந்த புல்லட் குமரன்றவன் வந்து அவன் இருந்தான் வசிக்கிற இந்த புலிப்பெண் பஜார்ல ஒரு வீடு, அந்த வீடே ஒரு பாயை ஏமாத்தி அந்த வீட்டில் பிடிங்கிட்டாப்புல. இப்போ இந்த மாதிரி அவன் யார் ஏமாத்துறாங்களோ நேரம் முள்ளிட்டு வந்துருவாங்க. ஓகே, அவன் இந்த மாதிரி உன்னை கூப்பிட்டு ஏன்டா ஏமாத்துறாப்பெல்லாம் பண்ணக்கூடாதுடா, குடும்பம் நல்லா இருக்காதுடா, உனக்கு 4 பசங்க இருக்கு, இந்த புல்லட் குமரனுக்கு 4 பசங்க இருக்கு, 4 பசங்க இருக்குடா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்மலாம் ஒழுங்கா திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்தெந்த இடத்துலலாம் கிரிமினலா சம்பாதிக்கிறானோ அங்கெல்லாம் வந்து நேர அவனை கூப்பிட்டு கண்டிச்சு விடும் போது என்ன ஆயிடுறான், சரி நான் சொல்லிட்டு அப்படி சொன்னாலும் சரி தலைவான்னு சொன்னாலும் ஒரு கட்டத்துல அவன் கிரிமினல் தான், நல்லவன் கெட்டவன் ஒன்னும் முழுமையா திருந்தணும், அவன் திருந்தவே இல்லை, அவன் கிரிமினலா தான் இருக்கான். இப்போ என்ன பண்ணார், முரளி உழைப்பால உயர்ந்துட்டார். டிராவல்ஸ் இதெல்லாம் வச்சு அந்த கேபிள் டிவி அது இதுன்னு போயிட்டு உயர்ந்துருச்சு, நேரமோ என்னவோ தூக்கிருச்சு உண்மையா திருந்ததுனால. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஆண்டுகளும் யாரு வந்தாலும் காசு தான், வியாபாரம் இல்லையா, என்ன 2 நாளா கடை போடல அப்படின்னு கேட்பாங்களாம். நான் ஒரு அக்கா கிட்ட பேசுனேன். ஓகே, நாங்க சாப்பிட போவாங்க அந்த ஏத்த மாதிரி கடை, என்ன காரணம், நான் 2 நாளா கடை போடல, 3 நாள் முன்னாடி அவர்கிட்ட 5000 ரூபா வாங்கி கடை போனேன், நஷ்டமாயிடுச்சு, இப்போ காசு பார்த்தல, இங்க வா நாளைக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வந்து போட்டு நான் காசு தரேன் போயிட்டு. அவங்க வீட்டுக்காருக்கு கூட தெரியாது, யாருக்கும் தெரியாம காசு கொடுத்துட்டு போவாப்புல. திரும்ப மறுநாள் போய் கொடுத்தா வச்சுக்கோ பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேருக்கு கடை வியாபாரி, சின்ன வியாபாரி, பெரிய வியாபாரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு ஒருத்தன் வேற யாரும் அந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்து மாமூல் கேட்காத அளவுக்கு ஒரு போலீஸ்காரன் வந்து பண்ணாம, நீங்க பாத்தீங்கன்னா வணிகர்கள் சங்கம், வணிகர்கள் பேரவைன்னு ஒரு அமைப்பு இருக்கிறதே அது ஒரு சமூகம் சார்ந்து இருக்கும், சமூகம் சாராதாலும் அனைத்து சமூகமா இருந்தாலும் ஒரு மார்க்கெட்டுக்குள்ள ஒருத்தருக்குள்ள யாருமே வர முடியாத அளவுக்கு எவனும் போய் கோயில் டொனேஷன் கூட்ட முடியுமா, கட்சிக்காரன் போய் டொனேஷன் கேட்டோம் எதுக்கு, அந்த அளவுக்கு மார்க்கெட் முரளி அந்த இடத்துல அப்படியே இருந்து மார்க்கெட் முரளி ஆகி எல்லாருக்கும் உதவி பண்றதுனால லைன்ஸ் முரளி ஆயிட்டாரு. இந்த நேரத்தில் இந்த தோட்டம் சேகர் வழக்கு இதெல்லாம் இந்த வழக்கு அப்படி இப்படி ஒரு சில எல்லாம் முடிஞ்சு ஒரே ஒரு வழக்கு சிபிசிஐடியில் இருக்கு. அப்போ இவன் வந்து சொல்றான், யாரு, இந்த புல்லட் குமரன் அப்படின்னோடனே அவனை தடுத்து அனுப்புறாரு. திரும்ப புல்லட் குமரன் வீட்டு பக்கத்திலேயே ஒரு சித்தி புத்தி விநாயகர் கோயில் இருக்கு. அந்த விநாயகர் கோயிலுக்கு வந்து 2015 செப்டம்பர் 26 விநாயகர் சதுர்த்தி வருது. அப்போ அதுக்கு நிகழ்ச்சி பெருசா பண்ணும்போது இவர் பாலிசி என்னன்னா, இவர் பேரை பசங்க போர்டர்ல பேனர்ல போடுவாங்க, போட்டோ போடுவாங்க, பட் பத்திரிகை அடிக்கும் போது அவனுங்க பேரையும் போட்டுக்கணும் அப்படின்ட்டு நீங்க எல்லா இடத்துலையும் அவனையும் கூப்பிட்டு மேடல் நிக்க வச்சு சால்வை போட்டிருக்காரு. ஓகே, இப்போ எல்லாரையுமே கூப்பிட்டு இப்போ அந்த ஏரியால என்ன பண்ணுவாங்க, டிஎம்கேனா பாலகங்கா கூப்பிடுவாங்க, அதிமுக அந்த பிரமுகரை இவரை கூப்பிடுவாங்க, அவரை கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி தானே கூப்பிடுவாங்க. திமுக வந்து அப்படி கூப்பிடுவாங்க, இது யதார்த்தம் தானே. அப்போ அந்த கட்சியில இருக்கவங்க யாரா கூப்பிட்டு கட்சியெல்லாம் வச்சும்போது இவரை கூப்பிட்டு சால்வை போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கிட்ட விநாயகர் கோயில் அதை பெருசா நடத்திடலான்ட்டு அது எல்லா இன்விடேஷன் எடுத்துட்டு இவர் தான் நடத்துறாரு. பட் அந்த ஏரியால இவன் இருக்கான நம்ம பையன், அவனுக்கு இன்விடேஷன் கொடுக்க போலான்னு சொல்லிட்டு முதல் நாள் ஒரு நாள் போறார். என்னைக்கு போறாருன்னா 21 போறார். 21 போறாரு. அவன் 21 இல்லை, 22 திரும்ப சாயந்தரம் போறாரு, இல்லை. அப்போ 22 அவனே ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி, தலைவரை வந்துட்டேன், ஆனால் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன், நீ வேணா வீட்டில் சாப்பாடு செய்ய சொல்கிறேன், சாப்பிட வேணான்றார். இல்லைப்பா இங்கே எனக்கு சாப்பாடு பண்ணிட்டாங்கப்பான்றார். ஆனால் வேணா இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்னாங்க. இல்லை வேணாம் நான் வரம்பான்னு சொல்லிட்டு கடையில் உட்காந்தவர், வீட்டுக்கு போய் சாப்பாடு எடுத்துன்னு வாங்கடா, எனக்கு நான் போயிட்டு இந்த குமரன் வீட்டில் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகா வான்னு கூப்பிடு. முருகா யாருன்னு கேட்டா இவரோட கேபிள் டிவி வசூல் பண்ற ஒரு ஸ்டாஃப், ஒரு ஆள், லோக்கல் ஆள். வா முருகான்னு கூப்பிட்டு, என்னன்னா அவனை போய் அப்ப சொல்லிக்கிறாங்க, என்னன்னா அவனை போய் பார்த்து குத்துருங்க, அவன்லாம் ஒரு பெரிய ஆள், அவன் வந்தவனங்க இல்லடா அவன் ஏரியாவில் நடக்குது, அவனுக்கு குத்தலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாம் தடுத்துருக்காங்க. போயிருக்காரு. போன உடனே கரெக்டாக மதியானம் 2 மணிக்கு என்ன போயிருக்காரு.
போன உடனே அந்த தெரு வாசல்ல பச்சை கேட்டது உடனே நிப்பாட்டு ஈரா நான் மேலே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு மேலே போயிருக்காரு. மேலே போய் 25 நிமிஷம் வரைய வரல, 26 நிமிஷம் புல்லட் குமரன் மட்டும் இறங்கி வரான். வந்த உடனே ஏய் அண்ணன் வந்து திருவிழா பற்றி நிறைய பேர்கிட்ட பேசி கணக்கு எழுதினுக்கிறார் வீட்டில், இந்த இதை ஏற்பாடு பண்ணுங்கிறதுக்காக கொண்டாராம ஆமாம் அவனை போக சொன்னார், அவர் வந்துடுறான்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான் கலெக்ஷனுக்கு. சரி. சாப்பாடு வச்சதை சாப்பிடவே இல்லைன்னா அவங்க ஒய்ஃப்லாம் வந்து தேடுறாங்க சாயந்தரம். எங்கடா அவருக்கு சாப்பாடு வச்சதை காணமேடா 5-6 மணிக்கு. ஐயோ இல்லையா அவர் அப்பவே கிளம்பிட்டாரு, எங்க போனாரு, உங்க கூட தானே போனாரு. இல்ல குமரன் வீட்டுக்கு. ஐயோ அவன் ஏடாகடம் பூச்சவனாச்சுன்ட்டு அவங்க தம்பி ராஜான்றார், அவங்க தம்பி சகோதர அண்ணனா தம்பியான்னு தெரியாது முரளிக்கு, சகோதர ராஜான்றவர் என்ன பண்றாரு, அவர் 6 மணிக்கு அவங்க அப்பாவோட போர்டு எல்லாம் இருக்கும், யாரும் முரளி உங்க அப்பாவோட லைட் போட்ட தெரியல படம் வச்சு அதுல லைட்டு அதை போடுறதுக்கு வராரு, லைட் போடுறதுக்கு வராரு. வந்து என்னடா மதியானம் வச்சு சாப்பாடு அப்படியே இருக்குது, அவன் எங்க தானே போனான் அப்படின்னு கேட்குறாரு. இல்ல அங்க போயிரு, டேய் கூப்பிடு நீ தானே போனா வான்ட்டு போறாங்க, வீடு சாத்தி இருக்குது. டேய் டவுட்டா இருக்குடா வீடு சாத்தி இருக்குடான்னு உடனே டார்ச் லைட் எடுத்து உள்ள அடிக்கிறாங்க. உள்ள அடிச்சு பார்த்தா அந்த படிக்கட்டு கிட்ட கீழே வந்து லைட்டா படிக்கட்டு, அது எல்லாம் கத்திரி படிக்கட்டு, மடங்கி மடங்கி எல் டைப் கத்திரி, இப்படி இப்படி இப்படி. அதுல அந்த 3 படிக்கட்டுல அப்படியே ரத்தம் வழியுது. நேரா பாத்தியாடா அப்படின்னு கேட்கக்கூடாது, இதெல்லாம் வீடியோ இருக்கு. அந்த ரத்தம் வடிஞ்சோன்னா உடனே கதை உடச்சிருங்கடான்றாரு. உடச்சிட்டு பார்த்தா அவன் குமரன் வீட்டுல 3 சிசிடிவி இருக்கு. அப்போ 2015 சிசிடிவி எல்லாம் வந்துச்சுல, அப்ப வந்துச்சான்னு கேள்வி கேட்க கூடாது. சிசிடிவி எல்லாம் கைட்டிட்டாங்க 3 சிசிடிவி, இதெல்லாம் போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. 3 சிசிடிவி எடுத்துட்டு உடனே இப்படி போயிட்டு அந்த படிக்கட்டுல 3 படிக்கட்டுல ஏறி பார்த்தா ரத்தம் வழியுது. மேல திரும்பி பார்த்தா திரும்ப இன்னொரு இறக்கத்துல அப்படியே உள்ள ஒரு பனியனு, ரோஸ் கலர் பனியனு, வெளியே சட்டை, செயின், ஜீன்ஸ் பேண்ட், அப்படியே கொடூரமா கழுத்து கிழுத்து தலை கை கால் எல்லாம் வெட்டி இருக்கு. அவர் கையில கொஞ்சம் முடி மட்டும் இருக்கு, முரளி கையில கொஞ்சம் முடி மட்டும் இருக்கு. உடனே வந்து ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் வந்து எடுத்துட்டு போய் உடல் கூறு ஆய்வு செய்து எல்லாம் பார்க்கும்போது முரளி இவங்க ஃபேமிலி குமரன் ஃபேமிலி எங்கன்னு பார்த்தா குமரன் ஃபேமிலியில 4 பசங்க, அவங்க பொண்டாட்டி பேர் சாந்தின்னு நினைக்கிறேன், அவங்க காணோம், குமரனையும் காணோம். அப்ஸ்காண்டு போலீஸ் டிக்ளேர் பண்ணிடுச்சு. அப்ஸ்காண்டு கேமராவையும் காணோம், 3 சிசிடிவி குமரன் வீட்டுக்கிட்ட இருந்த 3 சிசிடிவியும் காணோம், கைட்டிட்டானுங்க. கைட்டிட்டாங்க. உடனே இவனுக்கு கைட்டி இருக்க வேண்டிய காரணம் என்ன, ஆளும் காணோம். எங்கன்னு தேடும் போது இவனுங்க ஆளே காணோம், அப்ஸ்காண்டு. உடனே பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் கொந்தளிக்குது. ஜாம்பஜார் வந்து ஜாம்பஜார் முரளி, மார்க்கெட் முரளி, லயன்ஸ் முரளி. இந்த ஜாம்பஜார் முரளியா செத்து இருந்தாருன்னா அவருக்கு ஒரு ஈக்காக கூட வந்திருக்காது. கரெக்டா? அவன் குடும்பம் மட்டும் தான் இருந்திருக்கும். இது யதார்த்தம், அவங்க குடும்பமே ஒத்துக்கணும். மார்க்கெட் முரளி அப்படின்னும் போது கொஞ்சம் பயத்துல இருந்திருப்பான். இந்த லைன்ஸ் முரளியா மாறினதுக்கு பிறகு அந்த வியாபாரிகள் அனைவரும், நீங்க அப்போது வந்த யூடியூப் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்லாம் அழுவார், ஒருத்தர் பேச முடியாம அழுவார். நிறைய பேர், ஏன் நாங்கள் பெரும்பாலான அவங்க இருக்காங்க, இந்த பாகுபாடே இல்லாம கூப்பிட்டு வாங்க வைன்னு கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் நம்மம்மா அப்படி இப்படின்னு பேசி அவ்வளோ ஒரு பெரியாள். இதுல ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, இந்த ஆள் காணாம போயிட்டான், குமரனோட குரூப்பே காணோம். அன்னையிலேருந்து போலீஸ் சேர்றாங்க. உடனே முரளி டெத்தை வந்து எடுக்க சொல்றாங்க. மறுநாள் 2 நாள்ல எடுத்துடுறாங்க, உடலை எடுக்கிறாங்க. ஜாம்பஜார் ஐஸ் ஹவுஸ் திருவல்லிக்கேணி டோட்டல் கடைங்க க்ளோஸ்ட், டோட்டல் ஒரு கடை கூட கிடையாது. ஊர்வலமா பெரிய ஜோடிச்சு, அதாவது பெரிய பல்லாக்கு மாதிரி ஜோடிச்சு, சிஎம் முரளின்னு போட்டு ஒரு பெரிய நாமம் மாதிரி பூவில் அலங்காரம் பண்ணி ஒரு பெரிய மலர் அலங்காரத்தோட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மலர் அலங்காரம் யோசனை பண்ணி பாருங்க. ஃபுல் கிரௌடு போயிட்டு அடக்கம் பண்றாங்க. யூடியூப்ல இன்னைக்கெல்லாம் இருக்கா, நான் அதை பார்க்கல. ஃபுல்லா அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் தேடுறாங்க இவனை. ஒரு 20 நாளா தேடுறாங்க அவனை, கிடைக்கல. அதுக்கு நடுவில் காட்டாங்குளத்தூர்ல இவன் இருக்கான்னு அவன் நெட்வொர்க்லாம் காட்டுது, போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க காட்டாங்குளத்தூர். இப்போ பார்த்தீங்கன்னா புல்லட் குமாருக்கு அவங்க ஒய்ஃப் பேர் சாந்தி, ஒரு பையன் பேர் விக்ரம் குமார், பெரிய பையன் பேர் தான் விக்னேஷ் குமார், இன்னொரு பையன் பேர் நினைவு சரியா இருந்துச்சுன்னா விக்ரம் குமார் நினைக்கிறேன். இவங்க எல்லாம் அப்ஸ்காண்ட் ஆயிட்டு காட்டாங்குளத்துல காட்டுது அப்படின்னு. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2015 என்ன கவர்மெண்ட் ஆட்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏடிஎம்கே. இவரும் ஏடிஎம்கேல இருந்து அதுக்கப்புறம் கட்சி அப்படி ஒதுங்கி பட்டும் படாமல் இருந்தாலும் இவருக்கு தனி லேபிள் வந்துச்சு இல்ல, நம்ம கட்சி கிடையாதுல்ல. இந்த கட்சி போஸ்டிங் தானே ஒரு கொலை நடந்து உள்ள போயிட்டு வந்திருக்கோம். அதனால வேண்டான்னு ஒரு இண்டிவிஜுவல் லீடரா
நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே இருந்தபோது உண்மையாவே தோட்டசேகர் கெட்டவன், முரளி நல்லவன்ற விஷயத்துக்கே நம்ம போல. இல்ல தோட்டசேகர் நல்லவன், முரளி கெட்டவன்ற விஷயத்துக்கே நம்ம போல. நம்மனா அவன் திருந்திட்டான். முரளி திருந்திட்டாரு. அவங்க பசங்கள்லாம் படிச்சு உயர்ந்துட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா அவங்க பசங்கள்லாம் நல்ல ஒரு பெரிய அதிகாரியா நல்லா வந்திருப்பாங்க. ஒரு 30 வயசு இருக்கும். அப்பவே அவங்களுக்கு 20, 22 வயசு, 25 வயசு காலேஜ் போற. அப்போ உண்மையாவே திருந்தினவங்களோட நிலையை சொல்லணும்ல, லைனா சொல்லணும். இப்படி இருக்கும்போது ஆள் கடைசி வரைக்கும் அவங்க அப்ஸ்காண்டு. அக்டோபர் மாசம் அடுத்து செப்டம்பர் 21 இந்த சம்பவம் நடக்குது. 22 பண்றாங்க. ஆக்சுவலா 21 தான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. மறுநாள் 22 பண்ணிடுறாங்க. அப்போதான் நம்ம நோட் பண்றோம், ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி தோட்டசேகரை கொண்டு இருக்காங்க. ஆமா. இது வந்து 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி அந்த மிஸ் ஆகி அந்த 24 மணி நேரம் அந்த தேதி, அதே தேதி அவரோட நினைவு நாளுக்கு போட்டிருக்காங்க. அப்போ பரவலா பேசப்படுது யாருன்னா தோட்டசேகர் அவங்க வகைரால இருக்க மனோஜ்குமார்னு அவனோட கூட்டணி சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணாங்க. மனோஜ்குமார் கூட இருந்திருக்காரு. அதுல கூட வந்து புல்லட் குமரன் இவரை வச்சுதான் பிளான் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது இவங்க எல்லாம் எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தா காவல்துறை துரிதமா செயல்படுது. அப்போ வந்து ஒரு அதிமுக பிரமுகரோட கஸ்டடியில் அவர் இருக்கனால அவரை போலீஸ் உடனே அணுக முடியாம பேப்பர்ல வருது. அதான் நிறைய நாளிதழ்ல வந்துச்சு, அதிமுக முக்கிய பிரமுகரோட இதுல பாதுகாப்புல வந்து புல்லட் குமரன் இருக்கிறாரு அப்படின்லாம் வந்துச்சு. அதுக்கு நடுவில் என்ன பண்றாரு, அக்டோபர் 13 வந்து இவங்களை பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ஓடவே முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, யார் புல்லட் குமரன் வந்து சரண்டர் ஆகுறாரு. எங்க ஃபர்ஸ்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி சரண்டர் ஆகுறாரு. கூட அவரோட மகன் ஒருத்தர் சரண்டர் ஆகுறாரு. அவர் பேர் என் நினைவு சரியா இருந்துச்சுன்னா விக்ரம் குமார்ன்ற மாதிரி. அவர் 24 வயசு, இவருக்கு 49-50 வயசு, 2 பேர் சரண்டர் ஆகுறாங்க. இவர் வந்து என்ன பண்றாங்க, 24ஆம் தேதி 27ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வச்சுட்டு அதன் பிறகு வந்து எழும்பூர்ல வந்து 14வது நீதிமன்றத்தில் வந்து இவர் சிஎம்எம் கோர்ட்ல வந்து இவர் பெருநகர நீதிமன்றத்தில் அந்த வழக்கை கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு இவங்க ரிமாண்ட் பண்றாங்க. இவங்க 2 பேரையும் இங்க வச்ச ஆபத்துன்னு இவங்களை மதுரை சிறைக்கு கொண்டு போய் போடுறாங்க. ஓகே. அப்போ இதுலதான் முக்கியமான விஷயம், அந்த மார்க்கெட் முரளி கொலையில சம்பந்தப்பட்ட இந்த நபர்கள் இருக்கார்ல, இந்த குமரன் இருக்கார்ல, புல்லட் குமரன், இவரை வந்து போலீஸ் பிடிக்குது. இல்ல இவரே சரணடைகிற மாதிரி அப்ப அதிமுகன்றதுனால அப்படி ஒரு பின்னணி சரணடைகிறதுனா ஒன்னா கூட போலீஸ் கிட்ட சொல்லி நான் போலீஸ். அப்ப இவர்கிட்ட ரெக்கவரி பண்ணும்போது ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்னன்னா சேப்பாக்கத்துல இருக்க சென்னை பத்திரிகையாளர் மன்ற அடையாள அட்டை அவர்கிட்ட இருந்துச்சு. அதுதான் அப்போ ஹைலைட்டா பேசப்பட்டுச்சு. சரி, அப்போது 2015 யாரோட கட்டுப்பாட்டுல அந்த பத்திரிகையாளர் மன்றம் இருந்துச்சு? ஓகே. அதாவது புல்லட் குமார் பாக்கெட்ல வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஐடி கார்டு இருந்துச்சு. அது பரவலா பேசப்பட்டுச்சு. நீங்க பத்திரிகையாளர்கள் கிட்ட பல பேர்கிட்ட கேட்டா தெரியும். நம்ம அப்ப பத்திரிகையாளர் மன்றத்துல இருந்தனால நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த ஐடி கார்டு இவன் குற்றவாளி கிட்ட எப்படின்னா அப்ப பார்த்தாதான் தெரியுது, அவன் கிட்ட பல கார்டு இருக்கு. டிடெக்டிவ் கார்டு, அந்த கார்டு அவன் பக்கா ஃபோர்ஜரின்றது. புல்லட் குமரன் பக்கா ஃபோர்ஜரின்றது. அப்ப அவங்க புழல் சிறைக்கு போயிட்டாங்க. இந்த சாவு அடங்கிருச்சு. 2 ஆண்டுகளா தப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். 2 ஆண்டுகளா தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ரொம்ப நாளா தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இதுக்கு நடுவுல 2 ஆண்டுகள் கழிச்சு 2017 இது நடந்து 2015 செப்டம்பர்ல இந்த கொலை நடக்குது. அக்டோபர்ல சரண்டர். அப்பாவும் பையனும், ஒரு பையனும் சரண்டர் ஆயிட்டாங்க. இன்னொரு பையன் விக்னேஷ் குமார் என்ற பையன். இந்த பையன் 2017ஆம் ஆண்டு ஜூலை மாசம் அப்படியே தலைமறைவா இருந்து சென்னை விமான நிலையத்துல இருந்து மலேசியா தப்பிச்சு போறதுக்கு ரெடி ஆயிட்டான். சரி, இது யாருக்குமே தெரியாது. எல்லாம் தெரியாம வாயில வடை சுடுவாங்க. இது உண்மையை சொல்றோம். ஏர்போர்ட்ல போகும்போது குடியுரிமை அதிகாரிகள் கிட்ட ஏற்கனவே ஷோகாஸ் நோட்டீஸ்லாம் கொடுத்ததுனால இவரை பிடிச்சி தூக்கிட்டாங்க. பிடிச்சி உட்கார வச்சு ஜாம்பஜார் காவல் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி, ஜாம்பஜார் காவல் நிலையத்தில் வந்து எங்க போன 2 வருஷமா எங்க இருந்த மலேசியா தப்பியோட ஜாம்பஜார் போலீஸ் கூட்டிட்டு வந்து அவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. இதுல என்னன்னா, இதே புல்லட் குமரன் 2023ஆம் ஆண்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. அவருடைய பசங்க குற்றப்பின்னணி உள்ளவங்களா தான் இருப்பாங்க. ஆமா.
ஓகேங்களா. ஆனா ஜாம்பஜார் முரளின்றவர் அங்க நல்ல பேர் எடுத்துட்டாரு. சாகும்போது 10 ஆண்டுகள் 2016ஆம் ஆண்டு திருந்துறேன்ட்டாரு, திருந்திட்டாரு. திருந்தி நிறைய சேவை பண்ணாலும் அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. இப்போ எல்லா ரவுடிக்கும் ஒன்று இருக்குங்க, ஒரே ஒரு இது இருக்கும். தனக்கிட்ட ஒரு கோயில் இருக்கும், தனக்கிட்ட ஒன்று இருக்கும், தனக்கு ஒரு மார்க்கெட். இப்போ அதே மாதிரி மார்க்கெட் வச்சிருந்த மார்க்கெட்டை பாதுகாக்கிறது இப்படி இருந்தனால அவருக்கு அவ்வளோ பின்னணி இருந்துச்சு. புல்லட் குமரன் 2023 ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. அவர் பசங்க குற்ற பின்னணி உள்ளவங்கள தான் இருக்காங்க. அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அவருக்குன்னு ஒரு சில ஆள் அப்போ இருப்பாங்களே, எல்லா காலத்துலையும் எட்ட பெண்கள் இருந்துட்டு தானே இருப்பாங்க. அப்போ அவருக்கும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் இன்ன வரைக்கும் முரளியை பற்றி தான் மஜாரில் பேசிகிட்டு இருப்பாங்க. தவிர பேசும்போது முரளியை நல்லவன் சொல்கிறவங்க இருப்பாங்க, தோட்டசேகர நல்லவன் சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் புல்லட் குமரனை நல்லவன் சொல்கிறவங்க எவனுமே இருக்க மாட்டான். இதுதான் மார்க்கெட் முரளி. இதே மார்க்கெட் முரளியை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். நேர்காணல் எங்கே பார்ப்பாங்க. ஆனால் மார்க்கெட் முரளி இருக்க வரைக்கும் சென்னையில் அந்த மத்திய சென்னை பகுதியில் மட்டும்தான் மார்க்கெட் முரளியை தெரியுமே தவிர அவருக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். பட் அவரை யாருக்குமே தெரியாது. இறந்த பொண்ணம் தான் அவருக்கு தெரியும். மற்றபடி நீங்கள் தாம்பரத்துலேயோ அங்கேயோ இந்த பக்கம் வட சென்னையிலையோ நார்த் மெட்ராஸில் இந்த பக்கம் புழல் திருவள்ளூர் இங்கெல்லாம் போய் கேட்டால் தெரியாது. ஓகே, சின்ன அந்த பகுதியில் இருந்தவர் தான். அந்த பகுதியில் இன்றைக்கும் நினைவை விட்டுட்டு போயிருக்காரு. பல பேருக்கு நல்லது செய்திருக்காரு. சாகும்போது இதில் என்ன புரிஞ்சுக்கணும், நீ என்ன நல்லவனா வாழ்ந்தாலும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்ன்ற மாதிரி அவர் கத்தி எடுத்தாரு. அவருடைய அதே கத்தியில் அவர் மடிஞ்சிட்டாரு. அவருடைய மனைவி சொன்ன மாதிரி அவருக்கு நண்பர்களால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்றது. முரளியை பார்த்து முழுமையாக திருந்தணும். நம்ம திருந்தும் போது நம்ம குடும்பமும் திருந்தணும். பேப்பர் ரவுடிகள்லாம் அதை பார்த்து திருந்துங்க அப்படின்றது தான். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக இந்த மார்க்கெட் முரளியோட பின்னணியை பற்றி ரொம்ப விரிவாக சொன்னீங்க. ஒரு காலத்தில் ரவுடியாக இருந்தவர் எப்படி திருந்தி ஒரு சமூக சேவையெல்லாம் பண்ணி ஒரு ஜாம்பஜார் முரளி, அதே போல் மார்க்கெட் முரளி எப்படி வந்து லயன்ஸ் முரளியாக மாறினாரு, அந்த பின்னணியை பற்றி எங்களுக்கு விரிவாக சொன்னீங்க. குறிப்பாக அந்த புல்லட் குமார் எப்படி வந்து கொலை பண்ணாருங்கிற பின்னணியை பற்றி ரொம்ப விரிவாக சொன்னீங்க. இது வந்து ரவுடிகளுக்கு பாடம். நாம் வந்து ஒரு அவேர்னஸாக தான் இந்த வீடியோவை போகிறோமே தவிர ப்ரமோட் பண்ணுறதுக்காக யாரையும் போடலைங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். நேரில் இருந்து எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி மல் சார். மிக்க நன்றி.